ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 77வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் மக்கள் ஆணையிட்டால். இந்த படத்தை திரைக்கதை வசனம் மு கருணாநிதி அவர்கள். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாராயணன். இந்த படத்தை மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ். இந்த படத்தில் விஜயகாந்த் சார், நெல்கல் ரவி, செந்தாமரை, டெல்லி கணேஷ், எஸ் சந்திரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்காம இந்த படத்தில். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் ஆணையிட்டால் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவரான நம்ம கதையோட ஹீரோ விஜயகாந்த் சார். அவர் எங்க தப்பு நடந்தாலும் ஒட்டினாட்டியா தட்டி கேட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். அதுதான் அவருடைய ஒரே வேலை. இது நண்பனான நெல்கல் ரவி ஒரு டாக்டரா இருப்பாரு. அவர் இவர் ஜாமீன் எடுக்கிறது தான் அவருக்கு வேலை. இவர் தப்பு செஞ்சவங்களை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு, அவர் ஜாமீன் எடுப்பாரு. இதுதான் அவங்களுடைய நட்பு. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இதே போல நெல்கல் ரவிக்கு 2 குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரேகா. இப்போ இவங்களுடைய தப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, செந்தாமரையோட பண்ற தப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் சார் கண்டுபிடிப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நெல்கல் ரவி இதுக்கு பேஸா இருப்பாரு. அவரை காப்பாத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாரு. ஒரு பெரிய தப்புல மாட்டும் போது நெல்கல் ரவி இவங்க ஒரு தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அந்த கேப்ல அந்த குழந்தைங்க ரேகாவை நெல்கல் ரவிக்கு மறுமணம், அதாவது சித்தியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ரேகாவும் நெல்கல் ரவியும் ஹனிமூனுக்கு வெளியூர் போயிடுவாங்க. போன இடத்துல அங்க நெல்கல் ரவி கொல்லப்படுவார். கொல்லப்பட்ட உடனே எப்படி விதவி கோலத்துல அங்கிருந்து ஊருக்கு வருவாங்க ட்ரெயின்ல. இப்போ குழந்தைங்களுக்கு அப்பா இறந்தது தெரியாது. நண்பனுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் நெல்கல் ரவி இறந்தது தெரியாது. இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது நெல்கல் ரவி மாதிரியே ஒரு ஆள் திருடனா வருவாரு. இந்த படத்துல அவர் டபுள் கேரக்டர். அவர் வந்தோடனே அவர் என்னோட கணவராகவும் குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் நீ நடிக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கூட்டிட்டு நடிக்க வைப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வில்லன் குரூப் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்களை கொல்லணும்னு நினைச்சவங்க என்ன பண்ணாங்க, விஜயகாந்த் சாரை பழிவாங்கன்னு என்ன நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் இந்த படம் இவ்வளவுதான். இந்த படத்தினோட ஸ்டோரி மு கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அப்போ ஃபீக்கில் இருந்த டைம் கலைஞரோட வசனம்னாவே அந்த படம் ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள், அனல் தெரிக்கும் வசனங்கள் எழுதியிருப்பாரு. அதே போலதான் இந்த படத்துக்கும் குறைபாடு இல்லாம வசனங்கள் அந்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருந்தாரு. அது உண்மையிலே நல்லா கன்வெர்ட் ஆச்சு இந்த படத்துல. அது போல இந்த படத்தினோட விஜயகாந்த் சார் ரோல் ரொம்ப லென்த்தா இல்லாம கூட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய ஃபைட் ஆகட்டும், பாட்டாகட்டும், இந்த படத்துல நடக்கக்கூடிய எல்லா ஒரு சீன்லையும் எமோஷனல் ஆகட்டும் எல்லாமே கலந்துகிட்டு அடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அந்த அளவுக்கு தான் அவர் வசனங்கள் தெரிக்கிற வசனங்கள் கொடுத்திருப்பாரு கலைஞர் அவருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மெயின் ரோல், லீட் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெல்கல் ரவி தான். அவர் தான் 2 ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் அவர் தான் ஃபுல்லப் பண்ணுவாரு, செகண்ட் ஹாப்லயும் அவர் தான் ஃபுல்லப் பண்ணுவாரு. அப்புறம் அது போல இந்த படத்துல நெல்கல் ரவியோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா வடிவமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரொம்ப ஒரு டீசெண்டா ஒரு டாக்டராகவும், செகண்ட் கேரக்டர் ஒரு குடிகாரனுடைய தோரணையோட வடிவமைச்சிருப்பாரு கலைஞர் அவர்கள். அது போல இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பேசப்படக்கூடிய கேரக்டர் செந்தாமரை வில்லன் கேரக்டர் தான். அவர் இந்த படத்துல வேற லெவல் வில்லத்தனம் பண்ணுவாரு. வில்லத்தனம் பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா தப்பும் செய்வாரு. அதுக்கு கூட்டாளிகள இருக்கக்கூடிய எஸ் சந்திரன், பினாமியா இருக்கக்கூடிய டெல்லி கணேஷ், இவங்க 2 பேரும் தான் கூடவே இருப்பாங்க. டெல்லி கணேஷுக்கு அவருக்கே தெரியாம அவரோட மனைவி கிட்ட சில தவறான விஷயங்கள் நடந்து செய்வாரு செந்தாமரை. அதனால டெல்லி கணேஷ் கிளைமேக்ஸ்ல ஒரு செமையான சம்பவம் செய்வாரு. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போல இந்த படத்துல காமெடி அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. காமெடி சுமாரான காமெடி தான் இருக்கு இந்த படத்துல. ஆனா இருந்தாலும் இந்த படத்தினோட கதை ஸ்ட்ராங்கா இருந்தனால இந்த படம் ஒரு அளவுக்கு ஓடி இருக்கும், ஒரு 100 நாள் பக்கமா ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இந்த படம் ஒரு தரமான படம். ராமநாராயணனோட படங்கள்ல மக்கள் ஆணையிட்டால் படம் ஒரு நல்ல மறக்க முடியாத படம். முக்கியமான நியூஸ் இந்த படத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். இப்ப நம்ம முதலமைச்சராகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. மக்கள் ஆணையிட்டால் படத்துல ஒரே ஒரு பாடலுக்காக அவர் கொடியோட
பேரணி போகிற மாதிரி ஒரு பாடல் எடுத்து செஞ்சுருப்பாங்க. அந்த பாட்டு உண்மையில் நல்லாவும் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் சார் படத்தில் வந்து கலைஞர் கதாசனத்தில் நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நடித்தது பெருமைக்குரிய விஷயம் தானே. அதனால் இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு டைம் பாஸிங்கான படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.